நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் என்று மனதிற்குள் நினைத்தவள் அவனிடம் கோபமாக, டேய் எதுக்காகடா இப்படி சிரிச்சிட்டு இருக்க என்று அவள் கோபமாக கேட்க, என்ன நீ பண்ண காரியத்தை பார்த்தா சிரிப்பு வராதா? இங்க பாரு குட்டி, நீ பண்ண பிளான் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதை பேச வந்த ஆள் தான் தப்பு. உனக்கு உன் தம்பிக்கு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை, அது ஓகே. பட் அதை பத்தி நீ என்கிட்ட பேசாம சௌந்தர்யா கிட்ட பேசினா தானே கரெக்டா இருக்கும். சௌந்தர்யாவுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க போறா. அதை விட்டுட்டு என்கிட்ட பேசுறதுல என்ன யூஸ்? அதனால உன் முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு என்று சொன்னான். டேய், இந்த மாதிரி ஓவரா சீன் போட்டு பேசுற வேலையெல்லாம் வேணாம். ஒழுங்கு மரியாதையா நீ சௌந்தர்யா லைஃபை விட்டு போயிடணும். இனிமே நீ அவள் லைஃபுக்குள்ள வரவே கூடாது. இதுதான் நான் உனக்கு தர லாஸ்ட் வார்னிங் என்று சொன்னவரின் கண்களில் தூரத்தில் நின்ற ஒருவன் தென்பட்டான். ஆச்சரியமான முகத்துடன் அந்த நபரை பார்த்தவள், மித்திரன் அண்ணா, இவர் எங்க இங்க வந்தாரு என்று யோசித்தவள், இவரு ரொம்ப பெரிய டான் ஆச்சே. இவரை வச்சு இவனை மிரட்டினா கண்டிப்பா இவன் நான் சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவான். இவனை ஒரு 2 தட்டு தட்டுனார்னா அடுத்து சௌந்தர்யா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். நம்ம ரூட்டும் கிளியர் ஆயிடும். ஜேம்ஸை எப்படியாவது நம்ம சௌந்தர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று யோசித்தவள் விக்ரமிடம், ஏய் விக்ரம், ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதுக்கு ஓகே சொல்லு. இல்லாட்டி அதோ நிக்கிறாரு அங்க பாரு, அவர் யாருன்னு தெரியுமா? அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா இனிமே சௌந்தர்யா விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி ஓடி போயிரு. இல்ல அவர் கையாலே நீ அடிபட்டு சாகிற மாதிரி இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று சொன்னவள் சத்தம் போட்டு அந்த நபரை அழைத்தாள். மித்திரன் அண்ணா, இங்க வாங்க என்று கூப்பிட அந்த நபர் விஷாலினி பக்கம் திரும்பி பார்த்து புன்னகை நிறைந்த முகத்துடன், ஹாய் விஷாலினி, என்ன இந்த பக்கம் என்று கேட்க, அண்ணா அது ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்தேன். ஆனால் அந்த விஷயத்தில் எனக்கு இப்போ உங்களோட உதவி தேவைப்படுது என்று சொல்ல, உதவி வேணுமா? சொல்லு, உனக்கு இல்லாத உதவியா? என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம் என்று மித்திரன் சொல்ல, உங்களோட இந்த சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அப்படியே இதோ நிற்கிறானே இவன் காதில் நல்லா கேட்குற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா இவன் லால் ஃபேமிலி பொண்ணு சௌந்தர்யா வாழ்க்கையில் வந்து அவளை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால் அவளுக்கு நடக்க போகிற கல்யாணம் பாதிக்கப்பட போகுது. நானும் எவ்வளவோ பொறுமையாக எடுத்து சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் இவன் அது கேட்குறதா இல்லை. அவள் வாழ்க்கையை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பணத்துக்காக இவன் எப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு பார்த்தீங்களா? நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ இங்கிருந்து கிளம்பி போயிட்டானா நல்லது. இல்லையா நீங்க உங்க கைவரிசையை காட்டி சாரா இங்கிருந்து ராஜ மரியாதையோட வழி அனுப்பி வைங்க என்று விக்ரமை பார்த்து நக்கலாக சிரித்தவாறு சொல்லிவிட்டு மித்திரனை பார்க்க அவனோ செய்து வைத்த சிலை போல் கண்ணிமையாது பயம் நிறைந்த பார்வையுடன் விக்ரமை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தான். அவனது இந்த பார்வை விஷாலினிக்கு ஒருவித கலக்கத்தை கொடுத்தது. என்னடா, நாம இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா இவர் என்னடானா கரண்ட் கம்பத்தில் அடிபட்டு நின்ன காக்கா மாதிரி அசையாம அப்படியே நின்றுட்டு இருக்காரு. என்னாச்சு இந்த ஆளுக்கு என்று அவனது கண் போகும் திசையை பார்க்க அவனது பார்வை முழுக்க முழுக்க விக்ரமிடம்தான் இருந்தது. மித்திரன் வேறு யாரும் கிடையாது, ராக்கெட் ராஜாவின் அண்ணன் தான். ராக்கெட் ராஜாவிடம் இருக்கும் அடியாட்களுக்கு இவர்தான் சண்டை பயிற்சி சொல்லிக் கொடுப்பவரே. அப்படி 2-3 முறை விக்ரம் ராக்கெட் ராஜாவுடன் வருவதை பார்த்திருக்கிறார். அதன் மூலம் விக்ரமை பற்றி முழுவதுமாக அறிந்தவர் இப்பொழுது தன் மனதிற்குள், தேவையில்லாம நாமளே வாண்டடா வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ, இவர் எவ்வளோ பெரிய ஆளு, ஆனால் இந்த விஷாலினி நம்மளை பெரிய டானுன்னு நினச்சிக்கிட்டு இவர் அடிக்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம இவளை நம்பி வந்ததுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். பேசாமல் வந்தமா சாப்பிட்டமான்னு கிளம்பி போகாம நல்லவன் மாதிரி சீன் போட்டு வந்து நின்னல, எனக்கு தேவைதான் என்று யோசித்தவருக்கு வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பித்தது. பயம் நிறைந்த அவன் மனதிற்குள் இருந்து வார்த்தைகள் வெளிவர தவித்து, விக்ரம் சார் என்று அவரது நாவில் தந்தி அடித்தவாறு பேச ஆரம்பித்தார். அவரது இந்த தோற்றத்தை கண்டு அதிர்ந்து போன விஷாலினி, என்னாச்சு இந்த ஆளுக்கு? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், எந்த பதிலும் பேசாம அமைதியாவே இருக்கான். நான் இவனை நம்பி வேற இவங்கிட்ட பில்டப் வேற பயங்கரமா விட்டுட்டனே, போச்சு, இப்ப நான் இங்கிருந்து அசிங்கப்பட்டு போற மாதிரி தான் இருக்கும் போல என்று யோசித்தவள் அவனது சட்டையை பிடித்து உழுக்க ஆரம்பித்தாள். மித்திரன் அண்ணா, மித்திரன் அண்ணா, அண்ணா என்று அவனை பிடித்து உழுக்க அவள் உலுக்கியதில் நினைவுக்கு வந்தவன் அவளை கோபமாக முறைத்து பார்த்துவிட்டு விக்ரம் பக்கம் திரும்பி, சார் என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ சும்மா விளையாட்டா இங்கே வந்துட்டேன்.
தயவு செஞ்சு என்ன நீங்க அஹ், என்று ஏதேதோ பேச வார்த்தையின்றி பயத்தோடு பேச ஆரம்பித்தான். மித்ரன் அவனது இந்த நடவடிக்கை விஷாலினியை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என்னது, இந்த ஆளுக்கு விக்ரம் சாரா? என்னாச்சு இந்த ஆளுக்கு? இவனுக்கெல்லாம் போய் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு என்று நினைத்தவள் அவனிடம், அண்ணா என்னண்ணா ஆச்சு? இவன் ஒரு ஆளுன்னு நீங்க போய் இவனை சாரு அது இதுன்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களை பத்தி இவன்கிட்ட அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்து இவனை மிரட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தா நீங்க இவனை பார்த்து மிரண்டு போயிட்டு இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு என்று அவள் கோபம் நிறைந்த கண்களோடு அவனை பார்த்து கேட்க, படார் என அவள் பக்கம் திரும்பி அவளை நெருப்பாய் முறைத்து பார்த்தான் மித்ரன். அதை கண்டு பயந்தவள் திக்கி திணறி, அண்ணா அண்ணா என்னாச்சு? எதுக்காக என்ன இப்போ முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ண என்று அவள் தயங்கி தயங்கி கேட்க, என்னது, நீ என்ன தப்பு பண்ண நான் கேட்குற? நீ இப்போ பண்ணியிருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எமனை வாண்டடா நீயே கால் பண்ணனா எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு பெரிய தப்பை பண்ணியிருக்க. இனி உனக்கு என்னால் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ விக்ரம் சார்வே அவன் இவனு பேசிக்கிட்டு இருப்ப. இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடு, இல்ல உன்னை தூக்கி இங்க கடல்ல இருக்க மீனுக்கு இறையா போடுற மாதிரி பண்ணிடாத என்று அவன் சொல்ல, அவளால் அவனது இந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஏதும் பேசாது அமைதியாக இருந்தாள். அப்பொழுது அந்த இடத்தில் சௌந்தர்யா நுழைந்தாள். அதை பார்த்த விஷாலினியின் பயம் இன்னும் அதிகரித்தது. அடக்கடவுளே, என்ன கொடுமை இது! இவ எதுக்காக இங்க வந்திருக்கா என்று அவள் யோசிக்க, ஹாய் விஷாலினி, நீ கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருக்கிற டேபிள் போய் உக்காரியா? நான் விக்ரம் கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் என்று சொன்னவள் அங்கு பக்கத்தில் இருந்த சேர் ஒன்றை காட்ட, விஷாலினியோ மனதிற்குள் பயத்துடன், போச்சு இவ இங்கே வரமாட்டா, இவ இல்லைன்ற தைரியத்தில் நாம் என்னென்னவோ இல்லாத எல்லாத்தையும் பேசிட்டோம், இப்போ நல்லா வசமாக மாட்டணும் என்று மனதிற்குள் நினைத்து விஷாலினி ஏதும் பேசாது கோபமாகவே அமைதியாக அமர்ந்திருக்க, சௌந்தர்யா மீண்டும் அவளிடம், விஷாலினி, விஷாலினி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கொஞ்சம் எந்திரிச்சு போய் அந்த சேர்ல உட்காரு என்று மீண்டும் அவள் சொல்லியும் விஷாலினி அதற்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்தாள். அப்பொழுது அங்கே வந்த மித்ரன், விஷாலினி, இவங்க உன்கிட்ட எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கா எந்திரிச்சு போய் அங்க உட்காரு என்று மிரட்டல் கொடுக்க, அந்த மிரட்டலில் சிறிது பயந்தவள் எழுந்து போய் அருகில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டாள். அப்பொழுது அவளை பார்த்த விக்ரம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன பேச்சு பேசினான், ஆனா இப்போ ஒட்டு மொத்தமா தூக்கி ஓரத்துல உட்கார வச்சுட்டாங்களா என்பது போல் நக்கலாக சிரித்தான். அதை பார்த்த விஷாலினிக்கு கோபம் இன்னும் அதிகமாக வந்தது. தன் பார்வையாலேயே அவனை மிரட்டினாள். டேய், இப்ப நடந்ததை வச்சு ரொம்ப ஓவரா ஆடாத. இப்ப வேணும்னா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் உன்னை சௌந்தர்யாவோட வாழ்க்கையில இருந்து போக வைப்பேன் என்று மனதிற்குள் நினைத்தவள் தனக்காக ஒரு காஃபி ஒன்றை ஆர்டர் செய்தாள். அதன் பின் சௌந்தர்யாவை பார்த்த விக்ரம் அவளிடம், ஆமா, இந்த விஷாலினியை எதுக்காக நீ அனுப்புன? ஆல்ரெடி உன்னோட மென்டல் டார்ச்சரை என்னால் தாங்க முடியாது, இதில் உன்னை விட டார்ச்சர் பண்ணுற பிஹெச்டி பண்ணாவல எதுக்கு அனுப்பி வச்ச? என்ன மொத்தமாகவே காலி பண்ணணும்னு நினச்சிட்டியா என்ன என்று கேட்டான் விக்ரம். அவனது பேச்சை கேட்ட சௌந்தர்யா சிரிக்க ஆரம்பித்தாள். ஐயோ விக்ரம், நான் உன்னை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண அனுப்பல, என்னால் சடனாக இங்கே வர முடியல, ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான் அது வரைக்கும் அவளை மேனேஜ் பண்ண சொல்லி அனுப்புனேன். ஆனால் அவள் என்னை விட அதிகமாகவே உன்னை டார்ச்சர் பண்ணிட்டாளா என்று கேட்டுக்கொண்டு அவள் சிரிக்க, இங்கே பார் சௌந்தர்யா, இனிமே இந்த மாதிரி பண்ணாதே, எனக்கு நிறைய வேலை இருக்கும், நான் இப்போ மாதிரியே எல்லா டைமும் பொறுமையாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா என்று அவன் மிகவும் தீவிரமாக சொல்ல, அதை கேட்ட சௌந்தர்யா சிரித்துக்கொண்டே, ஆமாம் சார், இப்போ ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பர்சன் ஆயிட்டீங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்க தான் செய்யும் என்று குத்தலாக சொன்னாள். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று விக்ரமிற்கு எதுவுமே புரியவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.